குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐப்பசி மாத பலன் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் வந்து மீனராசிக்கு பார்க்க போகிறோம். மீனராசிக்கெல்லாம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குங்க. இப்போ ஏழரை சனி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏழரை சனி நடந்தாலும் இப்போ இன்றைக்கி இந்த மாதம் வந்து அதிசார குரு பயிற்சி நடந்திருக்குது, ஏற்பட்டிருக்குது. ஏன்னா குரு வந்து கடகத்துக்கு உச்ச வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த உச்ச வீட்டுக்கு வந்ததுனால 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, மீன ராசியை. இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்ன நல்ல காரியம் செய்யணும், நான் வீடு வாங்கணுமா, நிலப்பலன் வாங்கணுமா, சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம், இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிகள் நடத்துறது அல்லது பொண்ணு பார்க்க போகிறதா, என்ன வீட்டில் நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் வந்து நிறைவேற்றிக்கலாம். ஏன்னா குருவனுடைய பார்வை வந்து உங்கள் ராசி, மீன ராசி பார்க்குறாரு. ஏழரை சனி, எந்த ஏழரை சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், எந்த சனி நடந்தாலும் குரு பார்வை ஒன்றே போதும், உங்களுக்கு வந்து நல்லதே செய்யும். இந்த மாதம் ஐப்பசி மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. அதே ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து சுபகிரகமாச்சு இல்லையா, அவரும் உங்கள் ராசியே பார்க்குறாரு. குருவும் சுக்கரனும் சேர்ந்து சுப பார்வையை உங்கள் மீனராசி மேலே கொடுக்கும்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல யோக பலனையே தரும் மீனராசிக்கெல்லாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அது இந்த குரு உங்கள் ராசி பார்க்குறது வந்து வேறு எங்கே எந்த கெடுதல்கள் வந்தாலும் அதெல்லாம் மழை போல் வந்து பனி போல் நீங்கி போயிடும். நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள்.